கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே, இந்த கால வேளையில் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க சர்வ வல்லவராக, ராஜாதி ராஜாவாக, ஆண்டா கர்த்தாதி கர்த்தராக, ஆளுகை செய்கிறவராக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனத்தை அனுப்பி மக்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுகிற தேவன் நீங்க சுவாமி. இந்த கால வேளையில உங்களுடைய ஜீவ மன்னாவை நாங்கள் உட்கொண்டு பலனடைய கிருபைச்சு தரும்படி இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் யாவரும் அமருங்கள். இந்த கால வேளையில் வேத புஸ்தகத்திலிருந்து நாங்கள் வாசித்த பகுதியை நாங்கள் கவனித்து கொண்டோம். அது உங்களுக்கு தெரிந்த பகுதி. ஆனால் இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், நான் யோசித்தேன், இந்த எலியாண்டு சொல்லப்படுகிற வல்லமையான ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரன், God's anointed servant of God. அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், தன்னுடைய வார்த்தையின்படி அங்கே சொல்லுகிறார் என்னென்றால், ஆகாப்பை பார்த்து, ஆகாப் ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அங்கே பார்த்து சொல்லுகிறார், என் வாக்கு 17ஆம் அதிகாரத்தில், என் வாக்கின்படி அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். He spoke the word, வார்த்தையை பேசினார். When we speak the word, it will come to pass. எலியா சொன்னார். எலியாவை குறித்து நாங்கள் வாசித்து படித்து பார்க்கும் வேளையில், நம்ம போல பலவீனமான ஒரு மனுஷன், நம்ம போல பாடுள்ள மனுஷன், நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் விசுவாசத்தினால வார்த்தைகளை சொல்லும் வேளையில் காரியங்கள் நடந்தது. அது மாத்திரமில்லை, மழையெல்லாம் பெய்யாமல் இருக்கும் வேளையில் இப்பொழுது நடக்கிறது. 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வரும் வேளையில், ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி அங்கே சொல்லுகிறான் என்னவென்றால், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். எலியாவை பார்த்து ராஜா சொல்லுகிறான் என்னென்றா சொன்னால், மழை இல்லை, வறட்சியாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்குது, மிகவும் பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த காலத்தில் அங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் வேளையில் இவன் சொல்கிறான், நீத்தான் இதுக்கு காரணம், எலியாவே நீத்தான் காரணம், மழை பெய்யக்கூடாது என்று சொன்ன நீ இப்பொழுது வறட்சி ஏற்பட்டிருக்கிறது, கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, நீத்தான் இதுக்கு காரணம், எல்லாரையும் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் வேளையில் அங்கே பார்த்து சொல்லுகிறான் என்னவென்று சொன்னார். எலியா சொல்லுகிறான் 18ஆம் வசனத்தில், அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றுகிறதுனால் நீரும் உம்முடைய தாப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் கர்த்தரின் கட்டளையை விட்டு, கர்த்தருடைய கட்டளையை நாங்கள் விடக்கூடாது, கர்த்தருடைய கட்டளையை நாங்கள் விட்டோம் என்று சொன்னால் கலக்கம் ஏற்பட போகிறது. கர்த்தர் என்னத்தை சொல்லியிருக்கிறாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், பாகால்களை பின்பற்றினால், ஆகாப் என்று சொல்லப்படுகிற ராஜாவும் யெசபேல் என்று சொல்லுகிற ராணியும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விக்கிரங்கள் பாகாலை வணங்குவதற்கு எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தராகிய தேவாதி தேவன், யெகோவா தேவன், சர்வ வல்லவர், உண்மை உள்ள தேவன், தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து ஒரு ஜாதியாக மாற்றின தேவன், அந்த தேவனை விட்டு பாகாலை வணங்குவதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? ப்ரொமோட் பண்ணி கொண்டிருந்தார்கள், உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த கால வேளையில் நாங்கள் ஒரு விஷயம் யோசித்து பார்ப்போம். கர்த்தரை விட்டு நாங்கள் வேற காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுத்தால் அதுதான் நாங்கள் செய்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை விட்டு வேறு எந்த காரியம் என்றாலும், அது என் குடும்பமாக இருக்கலாம், என்னுடைய தொழிலாக இருக்கலாம், அல்லாவிட்டால் என்னுடைய படிப்பாக இருக்கலாம், அல்லாவிட்டால் வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், கர்த்தரை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போயிருப்போம் என்று சொன்னால், இந்த கால வேளையில் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தருவது மாத்திரமல்ல, அன்பின் அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ் கிவிங் அ லவ்விங் கால் டு கம் பேக் டு ஹிம். தம்மண்டையில் வருவதற்கு அன்பாக அழைக்கிறார். we are living in the last days என்று சொல்றதை விட fearful times are coming. கடைசி நாட்கள் என்று சொல்லுவதை விட பயங்கரமான காரியங்கள் நடக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்று சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் தேசத்தை அடித்தது. அடிக்கும் வேளையில் ரஷ்யா, சைனா ஒன்றும் சொல்லாமல் செய்யாமல் இருந்தார்கள். நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், அதை பார்க்கும் வழியில் எசேக்கியேலின் புஸ்தகத்தில், நான் ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஆனால்
தீர்க்கதரிசன வார்த்தைகளை படிக்கும் வழியில் எசேக்கியலின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் எசேக்கியல் சாப்டர் 38-39 இதை வாசித்து படித்து பார்க்கும் வழியில் அங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக எவ்விதமாக ரஷ்யா வரும், கோக் அண்ட் மெகாக் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். அவன் ரஷ்யா வரும் என்று சொன்னது இஸ்ரவேலோடு சிலர் சொல்லுகிறார்கள் ஈரான், ரஷ்யா, சைனா இந்த 3 தேசங்களும் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வரும் என்று சொல்லி. ஆனால் ஈரானை அடிக்கும் வேளையில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஏற்கனவே இது வெள்ளனைய ரஷ்யாவுக்கு, சைனாக்கு, நார்த் கொரியாவுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எல்லாம் அமதலாக இருந்தது. இருக்கும் வேளையில் ஒரு புயல் அடிக்கும் முதல் எப்படி அமதல் உண்டாகும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். I was speaking that ஒரு பெரிய புயல், before the tornado comes everything is calm. இப்ப நீங்க செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, ரஷ்யா இஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன் டு ஈரான். எங்க அமெரிக்கன் கேம்ப்ஸ் இருக்குது, எங்க அவங்களோட ஷிப்ஸ் இருக்குது, இதெல்லாம் இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறது. இப்போ எதிர்பார்க்கிறார்கள் என்னன்னு சொன்னா, ரஷ்யா வில் கம் டு ஹெல்ப் ஈரான் என்று சொல்லி. என்ற தங்களுடைய ஒரு சப்போர்ட்டான தேசத்துக்கு தாங்க பேசாம இருக்க மாட்டோம் என்று. The Bible clearly says, நான் ஃப்ரைடே கேட்டன் என்னவென்று சொன்னால், what are the other prophecies which should be fulfilled? எந்த தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக என்று சொல்லி கேட்ட வேளையில் ஒவ்வொன்று சொன்னார்கள். ஆனால் எல்லாமே முடிந்து விட்டது. இனி எந்த ப்ராஃபஸியும் இல்லை. இந்த யுத்தம் என்னத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை சொன்னால், 2023 October 7th ஹமாஸ் அடித்தது இஸ்ரேல. இதோடைய மூல காரணங்கள் எல்லாம் நான் சொல்லிக்கொண்டு போகிறது இல்லை. ஐ எம் சேயிங் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு அதுக்காகத்தான் நாங்கள் டெரரிஸ்டை தாக்குறார்கள். டெரரிஸ்டுக்கு கொடுக்குற டெரரிஸ்டை தாக்குறது அல்ல, ஆனால் பயங்கரவாதத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள் ஈரான் என்று சொல்லித்தான் இவர்கள் இப்பொழுது ஈரானை அடிக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ தெரியல. நீங்கள் இப்போ பைபிளில் சொல்லி கொடுக்குறத விட நான் நியூஸை கொடுக்கும் வேளையில் என்ன மாதிரி கண்ணெல்லாம் நித்திர கொள்றவங்களெல்லாம் இன்றைக்கு நித்திர கொள்ள இல்லை. என்னென்று சொன்னால், எஸ் we have to wake up. நாங்கள் விழித்தெழும்ப வேணும். we have to pray for each other. அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, இஸ்ரேலில் UN பில்டிங்கை தரமட்டமாக்கிட்டாங்க. ஏனெண்டா இஸ்ரேல் யூஎனோடு இல்லை, யுனைடெட் நேஷன்ஸோடு இஸ்ரேல் இல்லை. more than 120 or 180 countries இருக்குது with UN. இப்போ எந்த ஒரு கண்ட்ரி இஸ்ரேலை அடித்தாலும் UN வந்து கேட்க போகிறது இல்லை, ஏன் அடித்தீங்க இஸ்ரேல் என்று சொல்லி. ஏன் இஸ்ரேலில் அந்த UN பில்டிங்கை தரமட்டம் ஆக்கினார்கள் என்று சொன்னால், UN வந்து சொல்லுகிறார்கள், இஸ்ரேல் சொல்லுகிறதைத்தான் நான் சொல்லுகிறேன், பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. இப்போ இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது பைபிளில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய காரியம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மாஸ்கோண்டு இருக்குது, கோல்டன் மாஸ்க் சொல்லி. யாரும் கேள்விப்பட்டாக்கள் யாரும் இருந்தீங்கண்டா? எஸ், தேங்க்யூ. அந்த இடத்துல தான் ஆலயம் கட்டப்பட வேணும். மூன்றாவது ஆலயம் கட்டப்பட வேணும். முன்பு நான் சிறியவனா இருக்கும் வழியில சொல்லி கொண்டிருந்தார்கள் என்னவென்று சொன்னால், அந்த மாஸ்கை எப்படி அகற்ற முடியும், அதை உடைத்தால் பெரிய ஒரு யுத்தம் ஏற்படும், விடமாட்டார்கள், பேசாமல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி, அது ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது என்று சொன்னால் மாத்திரமே அந்த இடத்துல ஆலயத்தை கட்ட முடியும் என்று சொன்னது பிபிசி. இப்பொழுது கேட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், UN கட்டிடத்தை உடைத்து முடித்து விட்டது என்றால் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார்கள், அடுத்தது இந்த மாஸ்க பள்ளிவாசலை அடுத்தது அதுதானா என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கிறார்கள்.
உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாமே ரெடியா இருக்குது. ஸோ எப்போ இது நடக்க போகுது என்பது எங்களுக்கு தெரியாது. 23 ஸ்டார்ட் பண்ணது, 23 அக்டோபரில், இப்போ 26 பிப்ரவரி எண்ணில் அடித்தார்கள். இப்போ என்னன்னு சொன்னால் மும்முரமாக போய்கொண்டிருக்குது யுத்தம். என்ன நடக்க போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் என்று தெரியாது. ஈரான் சுப்ரீம் லீடரை ஒருவராலும் தொட முடியாது என்று சொல்கிற இடத்துல தான் அந்த பங்கரில் இருக்கிறார். அவரை தொட முடியாது. அவ்வளவு அந்த பங்கரில் இருக்கும் வேளையில் நான் கேள்விப்பட்டேன், எலிவேட்டரில் போகிறதுன்னு சொன்னால் 5 மினிட்ஸ் எடுக்குமா கீழுக்கு போகிறதுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு. ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லி கொண்டிருந்தார், இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட் வேர் ஹி இஸ், we will find him out. அடித்து விட்டார்கள். இப்பொழுது அடுத்தது நடக்க போறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்காக தான் இந்த காலவெளியில கர்த்தர் இந்த வார்த்தையங்களுக்கு தந்திருக்கிறார். The coming of the Lord Jesus Christ, any moment, இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்பொழுது நடக்கும் என்பது தெரியாது. ஆனா சமீபத்தில் வந்து விட்டோம். என்னிடத்துல ஒரு நபர் கேட்டார், எங்களுடைய பிள்ளைகள் என்ன நடக்கும், எங்களுடைய பிள்ளைகள் சிறிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட என்ன செய்யணும்? நான் சொன்னேன், ஜெபம் பண்ண வேணும். பிள்ளைகளை வைத்து ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் எல்லாம் கண்ட பாட்டுக்கு இப்போ என்னென்னா அப்பா அம்மா சொல்கிறத கேட்க மாட்டாங்க, போதர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, தங்களோட சொந்த விருப்பப்படி தான் நடந்து கொள்கிறாங்க. என்ன நடக்க போகிறதுன்னு சொன்னால் ரகசிய வருகை, I don't know when it's going to take place. Any moment. நான் உங்களை எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றேன், எனக்காகவும் ஜெபம் பண்றேன். அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேணும். அதை மிஸ் பண்ணோம்னா அவ்வளவுதான். கொடிதமான காலமாக இருக்கும். கொடிதான காலம். 7 years, 3 years, 3.5 years உபத்திரவ காலம், மிச்ச கடைசி 3.5 வருட காலம், 7 வருடம் எல்லாமா மகா கொடிதான காலம். மார்க் ஆஃப் த பீஸ்ட், அந்த நம்பரை போட்டு விட்டால் no one will be able to go into heaven. நரகம் போனால் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. சதா காலத்துக்கு, you can say billions of years hell தான். So everyone takes it easy என்று சொல்ற ஆக்க நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு பாகால வடங்க ஆகாப்பும் அங்க எசபேலும் வழி நடத்தினது போல இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களை கர்த்தரை விட்டு விலகி போறதுக்கு இன்றைக்கு உலகத்து காரியங்கள் எங்களை வழி நடத்தி கொண்டு போகுது. It is dragging us into the world. We have no time for God. எங்களுக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நேரம் இல்லை. Sometimes we come on Sundays, that's it. பைபிள் வாசிப்போம் என்றால் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, வேற ஃபோன் கால்ஸ் வேற, பிஸியா இருக்கிறோம். we are too busy. But it is the truth what is happening right now. இப்பொழுது நடக்கிறது சத்திய வார்த்தையில சொல்லப்பட்ட உண்மை நடக்கிறது. It is true. நோவா 100 வருஷமோ 120 வருஷமோ, சிலர் 100 என்று சொல்லுகிறார்கள், சிலர் 120 வருஷம் என்று சொல்லுகிறார்கள். அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். பேழையை கட்ட தொடங்கினதிலிருந்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 8 பேர் மாத்திரம்தான். நோவாவும் அவனுடைய குடும்பமும். எல்லாரும் பார்த்து சொல்லிக்கொண்டிருந்தாங்க. நோவா அந்த காலத்திலிருந்தே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பேழையும் கட்டிட்டார். மழையானா ஒரு நாளும் வந்ததில்லை, இப்படி வெள்ளம் வந்ததில்லை. பெரிய ஒரு கப்பலை கட்டுறார், பேழையை கட்டி எல்லாம் மிருகங்கள் எல்லாம் கூப்பிடுகிறார். ஆனால் இப்படியெல்லாம் நடந்தது இல்லையே என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அற்புதமான முறையில் கீழ்ப்படிந்தவர்களை பாதுகாத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். என்னன்னு சொன்னா, நான் மாத்திரம் பரலோகம் போகக்கூடாது. இந்த உபத்திரவ காலத்துக்கூடாக போறது நாட் ஈஸி.
எங்களுக்கு இப்பவுமே கஷ்டம். ஆனா things are happening. ஆண்டவர் எங்களுக்கு அடையாளங்களை தந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமா வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிக்க முழு சபைக்காக ஜெபம் பண்றது. எல்லாரும் பரலோகம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனால் ஒவ்வொருவரும் each person will have to give an account of himself. ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தான் அங்க கணக்கு கொடுக்க வேண்டும். இப்ப இங்க இருக்கிற தாய் தாப்பனும் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு அளவு வயதுக்கு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கீழ்ப்படியாம இருந்தா, தாய் தாப்பன் தங்களால் சொல்லக்கூடிய சொல்லியும் கீழ்ப்படியாவிட்டால் பிள்ளைகள் மேலே அது விழுகிறது. கர்த்தர் அவர்களை அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டபடினால பரவாயில்ல அவங்க வரட்டும் என்று சொல்ல மாட்டார். இன்னும் எவ்வளவு நாள் இருக்குதுன்னு தெரியாது, எவ்வளவு காலம் இருக்குது என்பது தெரியாது. இட்ஸ் urgent matter. எங்களை திருத்திக் கொள்வதற்கு தான். ஆகாப் ராஜாவும் யெசபேலும் இஸ்ரவேல் மக்களை பாகாலை வணங்குவதற்கு அங்க வழி நடத்தி கொண்டு போனதை சம்பவத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எலியா என்ன செய்கிறார் என்று சொன்னா 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சொல்லப்படுகிறது, வாசிங்கள் சத்தமாக. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யெசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் 850 பேர். அப்ப என்னிடத்தில் கொண்டு வர ஆட்களை அனுப்பும், கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். பாருங்க, அங்க ஆகாப் சொல்லுகிறான், நீதான் கலங்க பண்ணுகிறாய் இஸ்ரவேல் என்று சொல்லும் வேளையில் இவன் சொல்றான், நான் அல்ல நீதான் அது செய்கிறாய் என்று சொல்லும் வேளையில் இப்பொழுது எலியா சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகள் விக்கிரதோப்பு இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் ஆட்களை அனுப்பி கூட்டிக் கொண்டு அனுப்பும் என்றான், இந்த இடத்துக்கு வா என்று சொல்லி. ஆகாப் என்ன செய்கிறான், எல்லாரிடத்திலையும் 20ஆம் வசனம் எல்லாரிடத்திலையும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். இது பாருங்க, இவன் கீழ்ப்படிந்திருக்க தேவையில்லை. நான் என்னத்துக்கு உன்னை கீழ்ப்படி, உன்னை வெட்டி பிடிச்சு உன்னை வெட்டி போடுவேன், உன்னை கொண்டுடுவேன், உன்னை கொண்டா சரியென்று ஆகாப் தீர்க்க. அவன் ஒரு ராஜா. He could have done it. He had all the power. அவனுக்கு எல்லாம் வல்லமையும் இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் he is obeying. அது என்னது என்று சொல்லி பார்த்தால், it is God who is doing things. கர்த்தர் காரியங்களை செய்யும் வேளையில கர்த்தர் கீழ்ப்படியாதவர்களையும் கீழ்ப்படிய பண்ண அவரால் முடியும். யோனா தன் சொந்த விருப்பப்படி அவன் அங்கே கர்த்தர் சொன்ன நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போகும் வேளையில கர்த்தர் அவனை சும்மா விடையில, அவனை பிடித்தார். அவர் சொன்னபடியே செய்ய வைத்தார். சில நேரங்களில் கர்த்தர் அழைக்கும் வேளையில், நான் இதை சொல்லியிருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணும் வேளையில் நான் இதை இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு மக்கள் நடக்காம இருந்தா, இந்த மீன் தூண்டில அகப்பட்டு நீங்க பார்த்துருக்கிறீங்களா, செவிடு கிளிய ரத்தம் வடிய வந்து அகப்பட்டது போல ஆக்களை கர்த்தர், சில ஆக்களை எல்லாரையுமே இல்லை, சில ஆக்கள் யாரில் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை தான் சிச்சிக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் பரலோகம் போகணும் என்று விரும்புகிறோம், ரப்சரில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் கை வைத்துவோம். ஆனால் அதுக்கு நாங்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டும். We have to do certain things. சும்மா போக மாட்டோம். It's going to take place very soon. We don't know when. Any moment. எப்பொழுதும் எங்களுக்கு God conscious mind இருக்க வேண்டும். எங்களுக்குள்ள கர்த்தரை குறித்த எண்ணங்கள் எங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கு வாசித்து படித்து பார்க்கும் வேளையில 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆகாப்புடைய காலத்தில் அவர்கள் கர்த்தரை விட்டு பிரிந்து போன ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எலியா இப்பொழுது சவால் விடுகிறான்,
பாகாலுடைய தீர்க்கதரிசிகளோடும் தோப்பு விக்கிரத்தின் தீர்க்கதரிசிகளோடும் ஒரு சவால் விடுகிறான். அந்த இடத்துல 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில சகல ஜனத்தண்டைக்கும் வந்து எலியா எல்லா ஜனத்தண்டையும் வந்து அவன் கேட்கிறான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 2 நினைவுகள், சர்ச்சுக்கும் போகணும், என்ற விருப்பமும் செய்யணும். அங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், பாகாலா ஜெகோவாவா, யார் உண்மையான தெய்வம் என்பதை நான் முழு சம்பவத்தையும் சொல்ல போறதில்லை, அதுக்காகத்தான் வாசித்தேன். யார் உண்மையான தெய்வம் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பலியை, எந்த தேவன், பாகாலா சர்வ வல்லவரா, அக்கினியால அங்கீகரிப்பாரா என்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் சவால் விட்டு அந்த சவால்ல வெற்றியை கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காம்ப்ரமைஸ், ஆவிக்குரிய இணக்கம், அவங்க அப்படி நாங்க செய்யக்கூடாது, அந்த சடங்காச்சாரத்தை ஏன் நாங்கள் நடத்தக்கூடாது. இந்த காலவெளியில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இது என்னதென்று சொன்னால், எனக்கு கர்த்தரும் வேணும், உலகமும் வேணும். மற்றவர்கள் சொல்லுகிறத only 2 powers are there. The Almighty God, ஆண்டவருடைய வல்லமை, அடுத்தது பிசாசு. இந்த 2க்கும் இடையில வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் எந்த பக்கம் நாங்கள் ஜாயின் பண்ண போறோம்? கர்த்தருடைய பக்கம் இருந்தா வெற்றி. எங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், இருளா எல்லாம் இருந்தாலும், எல்லாமே எங்களுக்கு எதிராக இருந்தாலும், கர்த்தர் எங்களை அந்த இருளின் மத்தியிலேயும் இருந்து எங்களை விடுதலை செய்கிற தேவன், தூக்கி எடுக்கிற தேவன். எங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்திருக்குது, பிரச்சனைகள் வந்திருக்குது, சவால்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களை இந்நாள் வரையும் கைவிடாமல் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், தாங்குகிறவர். தமது வலது கரத்தினால எங்களை தாங்கி நடத்துவேன் என்று சொன்னவர், அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அங்க நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குரிய விபச்சாரம். இட்ஸ் a big sin. இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், நாங்கள் அவர் எங்களை அன்பு வைத்திருக்கிறதுனால. அங்க நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் ஜெகோவாவையும் பாகாலையும் ரெண்டையும் வணங்க பார்க்கிறார்கள். அதுதான் இப்பொழுது எலியா என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய மனுஷன் சவால் விடுகிறதை காணக்கூடியதா இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு குந்தி நடப்பீங்கள் என்று சொல்றார். பாகால் தெய்வம் என்றால், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக என்ன சொன்னார்களாம்? ஒன்றும் கதை கேள. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பாகால்ல விருப்பம் வந்துட்டுது, பாகால்ல தெய்வம் என்று யோசிக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு பணம் தெய்வமா இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் வேளையில் என்னன்னு சொன்னா, அந்த சேலஞ்சில், சவால்ல தேவனுடைய வல்லமை இட் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட், நடைபெற்றது. இன்றைக்கு எங்களுடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். மரண படுக்கையில இருந்தவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் டாக்டர்ஸ் கைவிட்டு விட்டார்கள், முடிந்து விட்டது. You can do whatever you want. லைஃப் சப்போர்ட்ல போட்டு வைத்திருந்தார்கள். Let them, allow them to die. அவர்களை மரிக்கிறதுக்கு விட்டு விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு, கர்த்தர் இரக்கமாக கிருபையாக இருந்து அதிசயத்தை நடப்பித்து உயிரை கொடுத்தவர் இன்றைக்கு எங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். There are so many people.
நாங்கள் சில வேளைகளில் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறோம், சில நேரங்களில் போகாமலே ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எல்லாட்ட ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார், மிரக்கல் செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார் இந்த மலையை கண்ட்ரோல் பண்ணுகிறது? இந்த நேச்சரை, இயற்கையை யார் கண்ட்ரோல் பண்றது என்ற இப்போ மழை இல்லாத ஒரு காரியம். பாகாலா, யெகோவா தேவனா? ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது. அந்த சேலஞ்சை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் என்னன்னு சொன்னால், 3 வருஷத்துக்கு பின்பதாக அங்கே வறட்சி இருந்த பின்பதாக எலியா கட்டளையிடும் வேளையில் மழை பெய்ய ஆரம்பித்தது. நீங்கள் அதை குறித்து 18ஆம் அதிகாரத்தில் இன்னும் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே அற்புதமான முறையில் மழை வந்தது. எங்களுடைய தேவன் உங்களுடைய இந்த வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை நீக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் ஒரு பாட்டு பாடினோம், ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் என்று சொல்லி. ஆசீர்வாத மழை எங்கள் மேல பொழிய வேணும். அடுத்தது அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், மழை பெய்ய ஆரம்பித்தது 3 வருஷத்துக்கு பின்பதாக. இப்பொழுது அவர்களுக்குள்ள என்னவென்று சொன்னால், இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு கடவுள், அதாவது இயேசு கிறிஸ்து அவளுக்கு வேணும் என்று சொல்லி விரும்பி கொண்டிருக்கிறார்கள். But they have something else also in their mind. They have the world. உலகமும் வேணும். We want Jesus, but we want the world. எனக்கு இந்த சொந்தக்காரர் எல்லாம் தேவை, அதனால நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யத்தான் போகிறேன். எங்களுக்கு இயேசுவா உலகமா? இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படித்தான் ஜீவிக்கிறார்கள். எத்தனை பேர் பரலோகம் வேணும் என்று கேட்டால் எல்லாரும் கை உயர்த்துவீங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் ஸ்டில் ஹோல்ட் ஆன் டு சின், இன்னும் பாவத்தை விட்டு விட மனம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்றது, யார் இதை யூடியூப்ல கேட்கிறார்களோ, யார் லைவ் ஸ்ட்ரீம்ல கேட்கிறார்களோ, யார் சபையில கேட்கிறார்களோ, ரெக்கார்டட் மெசேஜை யார் கேட்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடையும் கர்த்தர் பேசுவாராக. என்னவென்று சொன்னா, எங்களுக்கு பாவமும் வேணும் பரலோகம் வேணும் என்றால் எங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவர் அரையும் குறையுமாக தமக்கு ஒப்பு கொடுத்தவர்களை விரும்புறதில்லை. அரைவாசி கர்த்தருக்கு, அரைவாசி வேற யாருக்கு. அப்படி கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. அவர் முழுமையாக டோட்டல் கமிட்மெண்ட், ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டும். நாங்கள் அவருக்கு, நான் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் உமக்கு, என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்குரியது, முழுமையாக ஒப்பு கொடுத்து விடும் வேளையில கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எலியாவுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் விக்கிரங்களையும் ஆராதிக்க விரும்பினார்கள், யெகோவா தேவனையும் ஆராதிக்க விரும்பினார்கள். They tried to serve God and idols. இன்றைக்கு இதே ப்ராப்ளம் தான் இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகளுக்கு இருக்குது. They'll come to church, they won't even move a chair, they will not help in the ministry, they'll just come. ரெண்டாவதாக நாங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னா, signs of spiritual compromise, ஆவிக்குரிய இணக்கத்துக்கு அடையாளங்கள். Loving God on Sunday but living for the world during the week. கடவுளுக்காக ஞாயிற்றுக்கிழமை வாழுவோம், அது கொஞ்ச நேரம் தான். அதுக்கு பின்பதாக திங்கள்ல இருந்து சனிக்கிழமை மட்டும் உலகத்துக்கு வாழுவோம். No time for God. ஜெபம் பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிடுவோம், எப்படி என்ன ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இன்னும் பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விலக மாட்டோம். சின்ஃபுல் ஹேபிட்ஸ். இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். வெளியில நல்ல ஆட்கள் மாதிரி காட்டுறோம், சர்ச்சுக்கு வந்துடுவோம், பிரசன்ட் மார்க் பண்ணுவோம், ஏர்லியா வர சொல்றாங்க, சரி 9:30 வர சொல்றாங்க, 9:15 வந்துடுவேன். ஆனால் எங்களுக்குள்ள
சில நேரங்களில் பிடிவாதம் இருக்குது, சில வேளையில் பெருமை இருக்குது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து காணக்கூடியதா இருக்குது. அதை வாசிக்க தேவையில்லை. மாம்சத்தின் கிரியைகள், மாம்சம் சொல்லும் கொஞ்சம் இன்றைக்கு டைம் மாற்றி இருக்குது, கொஞ்சம் படுத்துரு. ஆனா ஆவி சொல்லும் வழக்கம் போல எலும்பு எலும்பு எலும்பு, ப்ரே பண்ணு ப்ரே பண்ணு ப்ரே பண்ணு, வழக்கமா ப்ரே பண்ற மாதிரி ப்ரே பண்ணு. சில ஆட்களுக்கு இந்த ஆவிக்குரிய காம்ப்ரமைஸ்ல நாங்க பார்க்கிறோம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, வாண்டிங் blessings, ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேணும், ஆனால் we don't want to obey. I want all the blessings, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேணும், ஆனா I am not willing to obey. கீழ்ப்படிய மனம் இல்லை. பைபிளில் சொல்லி இருக்கிற ஒரு வசனம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. உன் தாயன் தாப்பனையும் உதாசீனம் பண்ணண்டா, கனம் பண்ணு. honor your parents. நான் சொல்லி கொண்டிருந்தேன் மாமா, சில நேரங்களில் முந்தி நான் ஸ்கூலுக்கு போற நாட்கள்ல கூப்பிட்டு சில காரியங்களை சொல்லி அவ பேசி கொண்டிருப்பா. நான் அது இல்லை மாமா, இது நடக்கல, இது இப்படித்தான் நடந்துன்னு உண்மையான கதையை தான் நான் சொல்ல பார்ப்பேன். அவக்கு ஆரோ கொண்டு வந்து மூட்டி விட்டுடுவாங்களே என்ன பற்றி. அப்ப நான் அதை சரிப்படுத்துறதுக்கு சொல்லுவோம்டா, அது டோன்ட் டாக் பேக், திரும்ப கதைக்காத, கையை கட்டு. இப்படிதான் ஒரு டிசிப்ளினோட வளர்க்கப்பட்டன. அப்பா அம்மாவை கீழ்ப்படுகிறது. ஆனா பிறவை சொல்லலாம், அவங்களுக்கு இதுதான், அவங்க சொல்லி முடிச்சு மட்டும் பேசாம இருக்கணும். இன்றைக்கு நடக்கிற பிள்ளைகள் அப்படி இல்லை. they want to have their own way. if you don't allow us to do this, வீடு will be hell, நரகம் போல இருக்கு. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நாங்க டைமை செலவழிக்கிறோமா? ஒரு ஜோக் கொண்டு வாச்ச நான், இது வெள்ளனிய சொன்ன ஜோக் கண்டு என்ன சிரிக்கணும் நீங்க. இரவு நேரத்தில் புருஷன் நல்லா படுத்துட்டாராம், வைஃப் வந்து மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறாவாம். இவ பார்த்தாராம், என்ன இந்த இரவு நேரத்தில் மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறா, போட்டுட்டு போறாவாம். பிறகு திரும்ப வந்துட்டு திரும்ப வித்தியாசமா கண்ணுக்கு வித்தியாசமா இழுக்கிறாவாம். பிறகு திரும்ப போறாவாம், வந்துட்டு ஐப்ரோவை போடுறாவாம், பிறகு அது போடுறாவாம், மாறி 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 மாறி. இந்த மனுஷன் கேட்டுதான், எங்க போற, என்னத்துக்கு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, என் ஃபேஸ் ஐடி ஒர்க் பண்ணது இல்லை, அதனால ஐ எம் ட்ரைங் ஆல் தீஸ் திங்ஸ். இன்றைக்கு ப்ரே பண்றதை விட மேக்கப்புக்கு டைம் கொடுக்கிறது. இன்றைக்கு ப்ரே பண்றதை விட எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறது இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசுவாராக, வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படுவதாக. obedience, when there is obedience, the blessings of the Lord will come upon us. God doesn't accept divided loyalty. எங்களுடைய உண்மைத்துவம் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவி வந்து சொல்ற, I love you darling, I obey you, but I love this man also. எப்படி இருக்கு? கடவுளையும் நான் நம்புறேன், விரும்புறேன், ஆனா நான் இந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கிறேன். நோ, ஃபுல் லாயல்ட்டி, உண்மைத்துவம். இதை நாங்கள் இன்றைக்கு இந்த காலவெளியில கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், இட் இஸ் இம்பாசிபிள் டு சர்வ் டூ மாஸ்டர்ஸ். ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பாஸ்டர் ரெபெக்கா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இதை டீச் பண்ணா. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் இதை எவ்வளோ தடவை ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். But every time I come to minister after Pastor Rebecca taught this, I remember how she taught. You cannot divide your loyalty. You cannot serve two masters. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 6th chapter verse 24ல cannot serve God and mammon. mammon என்று சொல்லும் பொழுது உலக பொருள் என்று தமிழில் இருக்கும். வாசிங்க பாப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Matthew chapter 6 verse 24 சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், யார் என்றாலும் anyone, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இங்கிலீஷ் பைபிளில் மேமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம், மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு வேர்ல்ட்லி டிசையர்ஸ், கடவுளையும் சேவிக்கணும், எங்களுக்கு உலக ஆசைகளும் இருக்குது. கிறிஸ்துவுடனே கூட இந்த ஆசைகள், விருப்பங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்து விட்டேன் பவுல் சொல்லுகிறார். நாங்கள் இன்றைக்கு எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சொல்லவில்லை இட்ஸ் டிஃபிகல்ட் டு சேவ் 2 மாஸ்டர்ஸ் என்று சொல்லவில்லை. கஷ்டம் 2 எஜமான்களை சேவிப்பது என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார் இட் இஸ் இம்பாசிபிள், முடியாத காரியம் என்று சொல்லுகிறார். இம்பாசிபிள், யூ கேனாட் சேவ் 2 மாஸ்டர்ஸ். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது கஷ்டம் என்று சொல்லவில்லை. நீ 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு நாங்கள் இயேசுவை தான் ஊழியம், அவரை தான் கனப்படுத்தி அவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து 100% அவருக்கு என்று ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுத்துருவோம். அதுதான் கர்த்தர் பேசுகிறார். அங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், பிரிக்கப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும் என்று சொன்னால், டிவைடட் ஹார்ட் என்று சொல்லும் வேளையில், அங்கேயும் இங்கேயும் என்று கொடுக்கும் வேளையில் கன்ஃபியூஷன் தான் வரும், குழப்பம் தான் வரும். அடுத்தது என்னன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ், ஆவிக்குரிய பலவீனம் இருக்கும். ஆவிக்குரிய பலவீனம் இருக்கும். ஜெபம் பண்றதுல வல்லமை குறைஞ்சிடும். there will be less power in prayer. இன்றைக்கு மார்னிங் பிரேயர் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. but when I came into my room, I was not praying, I was speaking in tongues. And the power of God was so much in the chapel. Only few people were praying, full of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக. That's what we need, the power, not a divided spirit இருக்கக்கூடாது, பிரிக்கப்பட்ட ஒரு ஆவி இருக்கக்கூடாது. oneness. பைபிளில் நாங்கள் பார்க்கிறோம், ஒருமனப்பட்டு அவர்கள் இருந்து ஜெபமனிடம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியான இறங்கி வல்லமையா கிரியை நடப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்னஸ் எங்களுக்குள்ளே இருக்கணும். இன்னும் அங்க நாங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னா, கிறிஸ்தவர்கள் வல்லமை அற்றவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், 2 வழிகளில் நடக்க பார்க்கிறார்கள் at the same time. ஒரே நேரத்தில் 2 வழியிலும் they are going here and doing this also. இன்றைக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் only one way. Jesus is the way. இயேசு எங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு எனக்கு சொல்லி தந்த இடத்துல நான் நிற்க போகிறேன். இயேசு எனக்கு தந்த இடம். நான் பிறந்திலிருந்து இங்கே வருகிறேன். நான் ஒரு வயதிலிருந்து இந்த இடத்துக்கு வருகிறேன். இந்த இடத்துல நான் வளர்ந்து வருகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். God is such a good God. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் டபுள் மைண்டட், 2 மனம், டபுள் மைண்ட். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 8 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்ஸ்டேபிள் இன் தியர் வேஸ். அவர்கள் ஒரு நாள் நல்லா சர்ச்சில் வந்து கையை தட்டி கொண்டு இருப்பாங்க, இன்னொரு நாள் வந்தால் புஷ் கண்டுட்டு போயிட்டு கதரையில் ஊண்டி கொண்டு நிற்பாங்க. ஒரு நாள் ஆன் த ஃபயர் ஃபார் காட், துண்டு பிரதிகளை கொடுக்கணும், நான் வாரேன், நான் வெப்பம் கொடுக்குறோம். இன்னொரு நாள் நாங்களும் கொடுத்து களைச்சு போனோம். டபுள் மைண்ட். இதால் என்ன பிரயோஜனம்? ட்ரக்ஸ் கொடுக்கறதுல பிரயோஜனம் இருக்குது. வசனங்கள் விதைக்கிறோம், கர்த்தர் மிச்சத்தை பார்த்து கொள்வார். நீங்க விதையை விதைச்சு போட்டு நீங்களா முளைக்க வைக்கிறீங்க. நீங்க தண்ணி ஊத்துறீங்க, அது வெயில்ல இருக்கக்கூடியதை பசலையை போடுறீங்க, எல்லாம் செய்றீங்க. முளைக்க பண்ணுகிறது, விளைய பண்ணுகிறவர் கர்த்தர்.
எல்லா வழிகளையும் ஒரு நிலையற்றவனை வாசிங்க. அந்த 1:8 யாக்கோபு 1:8 என்ன சொல்லுகுதுன்னு சொல்லி கேட்போம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அவன் நிலையற்றவனாய் இருக்கிறான், அன்ஸ்டேபிள். ஆனால் நம்ப இல்லாது இதை செய்யுங்க பிரதர்ன்னு சொன்னா ஓ பண்ணுவான். இன்னும் காணையிலேயே நீங்க செய்யலையே, செவ்வாய்க்கிழமை ஆச்சியாண்டா, ஓ நான் மறந்து போனேன், சரியான வேலையா இருந்தது, செய்ய மாட்டான். நம்பி ஒரு பொருளை கொடுத்தால், ஒரு வேலையை செய்ய கொடுத்தால் அது செய்வாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கை இருக்க வேணும். டபுள் மைண்டட் பீப்புளாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் எழுப்பி ஜெபம் பண்ண போகிறேன். ரைட், இன்றைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டார், இனி நான் சர்ச்சுக்கு பாருங்க எத்தனை மணிக்கு சிஸ்டர் ரேச்சல் சொல்கிறா இந்த டைம். ஆனால் நான் அதுக்கு முதல் 5 நிமிஷத்துக்கு முதல் வந்து சேர்ந்துடுறேனோ இல்லையோன்னு பாருங்க. ஒரு நாள் ஏதாயிலும் வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு சாக்கு போக்கு, வேற ட்ரை பண்றேன் தான். இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடாது, அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடாது. டபுள் மைண்டட் சொல்லும் வழியில 1 foot with God, 1 foot in the world. 2 தோணியில காலை வச்சா என்ன நடக்கும்? அவ்வளவன் தான். அந்த போட் இங்கால ஸ்டீம் மோட்டர் போட் இழுக்கும், இங்கால மற்றது வெளிக்கிடும். இந்த பக்கத்தால் 2 இந்தியாவுக்கு தான் போகுது. ஆனால் 2 வேற பக்கத்தால் எடுக்க தொடங்க மனுஷன் நடுவிட விழுந்துருவான். பிறகு ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ எதுக்கு பக்கத்தில் விழுந்தீங்களோ அவங்க தான் வந்து உதவி செய்யணும். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார் எங்களோட. உலகத்துக்கும் கடவுளுக்கு நாங்கள் ஊழியம் செய்யலாது. கர்த்தருக்கென்று எங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருவோம். இந்த கால வழியில கர்த்தருக்கென்று எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம் வருகிறது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர முடியாது. when we have 1 foot in the world and 1 foot in God, in God's things, we cannot spiritually grow. ஆனால் we like to be ஒரு powerful preacher-ஆ இருக்க விருப்பம். ஆனால் செய்கிறது எல்லாம் 2 உலகமும் கடவுளும் என்று சொன்னால் வல்லமையாக பாய்க்க முடியாது. அர்ப்பணிச்சிடணும். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறது, கர்த்தருக்கு டோட்டலாக கொடுக்கிறது. இப்படி இருந்தோம்டா ஸ்பிரிச்சுவல் அப் அண்ட் டவுன், ஏற்ற தாழ்வுகள், ஏற்றம் இறக்கம் இருக்கும். சீரான ஃபெய்த் இருக்காது, இன்கான்சிஸ்டன்ட் ஃபெய்த், lack of peace, சமாதானம் குறையும். இவைகளை பார்க்கும் வேளையில் என்னன்னு சொன்னா, கர்த்தர் இன்றைக்கு இஸ் காலிங் ஃபார் a decision, ஒரு தீர்மானம் எடுக்க சொல்லுகிறார். அங்க வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்மேல் பர்வதத்தில் அற்புதம் நடந்த வேளையில் அங்க நடக்கிறது. 39ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற. 21ஆம் வசனத்துல பிரதியுத்தரமாக அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, ஜனங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. 39ல என்ன சொல்லுகிறார்கள்? அற்புதத்தை கண்டோன்னு ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போறோம். நடுநிலையில இருக்க இயலாது, நியூட்ரல்ல இருக்க இயலாது. நாங்கள் நியூட்ரல்ல இருக்கிறது கர்த்தர் விரும்பாத காரியம். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், எவ்வளவு காலத்துக்கு நீங்க தீர்மானம் எடுக்காம இருக்க போறீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளவு காலத்துக்கு தீர்மானம் எடுக்க? இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் எடுக்கிற நாள் இனி அடுத்த நிமிஷம் கிடைக்குமோ இல்லையோ தெரியாது. மேக் a decision right now. I'm going to be at church, I'm going to do everything whatever the pastor says. Yes sir. என்ற லீடர் சொல்றாங்க, எஸ் மேடம். வந்து இங்க நின்று இந்த ஆக்கள் இந்த சாரி வச்சிருந்தா இல்லாட்டா இந்த பஞ்சாபியில போட்டிருந்தா அதையும் பிடிச்சி வச்சுக்கொண்டு, அக்கா உங்களுக்கு தெரியுமா, எனக்கு வரையில அது நாளைக்கு இந்த கதைகள் சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆர்மியில இருக்கிறவன், காட்ஸ் ஆர்மியில இருக்கிறவன், மிலிட்ரியில சும்மா நாட்டில் மிலிட்ரியில இருக்கிறவன், இவனை பிடிச்சி இப்போ இஸ்ரேலுக்கு போன்னு சொன்னா, ஐயோ நான் போக மாட்டேன், எனக்கு பேபி இப்போ தான் பிறக்க போகுதுன்னு சொல்லி போட்டு நிற்க மாட்டான். தன் ஒய்ஃபுக்கு பேபி கிடைக்க போகுதுன்ட்டு, நாளண்டைக்கு எங்களை வெட்டிங் இருக்குது நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆர்டர் பண்ணாரண்டா அமெரிக்காவில் இருக்கிற மிலிட்ரிக்காரன் எல்லாம் எஸ் சார் அவ்வளோதான்.
காட்ஸ் ஆர்மியில் இருக்கிறவங்க சாக்கு போக்கு அங்கேருந்து வேற சரியான தூரம் எங்களுக்கு. இந்த சபையில வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கிறீங்களா இல்லையா? இப்ப எல்லாம் வந்துட்டு ஆசீர்வாதம். இப்ப என்னடா லூக்வாம். அனலற்ற ஒரு வாழ்க்கை, வெதுவெதுப்பான வாழ்க்கை இது இது இருக்கக்கூடாது. ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம். எடுத்தவள் வாசிங்கள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதில் நான் முடிக்க போகிறேன். ஜோஷுவா 24:15 வாசிங்க. அங்கே சொல்லப்படுகிறது, ஜோஷுவா சொல்கிறான், கர்த்தரை சேவிக்கிறது. நாங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் ஆவிக்குரிய இஷ்டவேலர் ரெண்டு விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கை வைத்துங்க பார்ப்பேன். நாங்கள் ஆவிக்குரிய இஷ்டவேலர். வடிவா கையை இன்னும் தெரியாத ஆக்கள் சொல்லிக் கொடுங்க. we are spiritual Israelites. அவங்க என்ன செய்தாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம். நாங்கள் யோசுவாவோட காலத்திலும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. வாசிங்க, யோசுவா என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததா இருந்தால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? அப்படி என்றா யாரை சேவிக்க போறீங்க என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதா இன்று தெரிந்து கொள்ளுங்கள். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இன்றைக்கு ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிற நாள். இன்றைக்கு நாளைக்கு நான் வீட்டை போய் என் ஸ்பௌஸோட கதைச்சி போட்டு ஐ வில் மேக் அ டிசிஷன் என்றது அல்ல. யூ மேக் அ டிசிஷன் டுடே. ஐ எம் கோயிங் டு சர்வ் காட் வாட் எவர் மே ஹேப்பன். என்னத்தான் வந்தாலும் எதுதான் நடந்தாலும் நான் கர்த்தரோடு வாழ போறேன், கர்த்தருக்காக ஜீவிக்க போறேன். யார் என்ன எது சொன்னாலும், யார் எங்களை விட்டுட்டு போனாலும் என்ன, நான் கர்த்தருக்காக வாழ போறேன். கர்த்தர் எனக்கு தந்த காரியத்தை நான் செய்வேன். மேக் அ டிசிஷன் ரைட் நவ். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். வாசிங்க தொடர்ந்து. நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும். நீங்க அந்நிய தெய்வங்களை சேவிக்க போறீங்களா? அல்லாவிட்டால் கர்த்தரை சேவிக்க போறீங்களா? அவர் சொல்லுகிறார் என்ன? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர் சொல்ற நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று? தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம். நாங்களும் கர்த்தரை சேவிப்போம். இஸ்ரவேலர் அங்கேயும் சொன்னார்கள், இங்கேயும் இன்றைக்கும் பார்க்கிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகத்திலேயும் சொல்லப்படுகிறது, ராஜாக்களின் புஸ்தகத்திலேயும் சொல்லப்படுகிறது. கிறிஸ்டியன் ஃபேமிலியில வர்ஷிப் சென்டர்ல இருக்கிற இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரையே சேவிப்போம். we will serve God. கர்த்தரை சேவிக்கிறவன் தான் பரலோகம். அல்லாட்டா left behind. பாருங்க என்ன என்று சொன்னால், வாசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், the blessing of a fully committed life, முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையில நடக்கிறது என்னன்னு சொன்னா, the release of God's power, ஆண்டவருடைய வல்லமை அங்க விளங்கும். முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கண்டா நீங்க ஒரு சின்ன ஜெபம் ஒன்று செய்ய வேண்டியதுதான். ஒரு நாள் எங்களோட வீட்டுக்கு ஒரு சிலர் வந்திருந்தாங்க மாமா இருக்கிற நேரத்தில். இப்போ நான் ஆக்களை எடுக்கிறது இல்லை வீட்டில். அப்புறம் விரட்டோன்னு ஒருத்தரும் கேட்கக்கூடாது. என்னன்னு சொன்னால், மாமா இருக்கிற நேரத்தில் சிலர் வந்திருந்தாங்க. நான் என்ன செய்தேன், மாமா அவங்க போகும்போது ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணக்க இருந்து கொண்டு தான் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண பிறகு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் மெல்லமாக தான் ஜெபம் பண்ணீங்க, ஆனால் வல்லமை பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கு அடிச்சு புடிச்சு சில ஆக்கள் வந்தோடனே கட்ட ஆன்ய பாஜை ஒன்றுமே தகரத்தில் வச்சு அடிட்டு அடித்த மாதிரி. சத்தத்தில் வல்லமை இல்லை. எங்களுக்குள்ள அந்த வல்லமை கொடுக்கிற தேவன் எங்களுக்குள்ள இருந்தால் மெல்லிய சத்தத்திலேயும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். உரிமையோடு செய்ய எங்களுக்கு விட்டுட்டு வாரதில்லை. ஒழுங்கா கர்த்தரோட இருக்கிறத குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் படித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். God releases power. அங்க அது மாத்திரமில்லை, prayer becomes effective, பயனுள்ளதாக ஜெபம் இருக்கும். faith becomes stable, விசுவாசம் அங்க நிலையானதாக அசையாததாக இருக்கும். வாழ்க்கை நோக்கமுள்ளதாக மாறும். life gains purpose. எலியாவை பார்க்கும் வேளையில, அவர் ஜெபம் பண்ணும் வேளையில அக்கினி வந்தது, மழையும் வந்தது. அக்கினியும் வந்தது, மழையும் வந்தது. யோசிச்சு பாருங்க. ஒரு சம்பவத்தை, ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். கதையல்ல, ஒரு உதாரணத்தை.
ஒரு கப்பல் நிக்குது, இது நங்கூரத்தை போட்டுட்டுது. இட் ஹஸ் புட் த ஆங்கர் and it is still in the water. தண்ணியில தான் இருக்குது, ஆனா it cannot sail. அது முன்னுக்கு போக முடியாது, என்ற நங்கூரம் இருக்குது. இன்றைக்கு many believers, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் முன்னுக்கு போகணும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் என்னவென்று சொன்னால் their anchor is still attached to the world. அவங்களுடைய நங்கூரம் உலகத்தோட இருக்குது. So how can they go forward with God? We have to take the anchor away. It should be lifted up. Then only we can move. என்று சொல்லும் பொழுதுல உலகத்தில் இருக்கிறதுல விட்டுட்டு வந்தா கர்த்தரோட பயணம் செல்லக்கூடியதாக இருக்கு. God is our captain. கர்த்தர் எங்களுடைய வழிகாட்டியா இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு என்னுடைய முழு இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யறேனா? 2 மனதோடு இருக்கிறேனா? ஆவிக்குரிய விதத்துல முழுமையாக சரண்டர் பண்ண கர்த்தர் இந்த காலவெளியில பேசுகிறார். Make a decision. How many of you are making a decision now, right now? I'm going to serve God என்று சொல்றார்கள். Only if you make a decision. Don't get up if you have not made a decision. I'm going to give first place to God. எங்க போறதென்றாலும் எங்களுக்கு அந்த காரியங்களை செய்வோம். ஆனா கர்த்தருடைய காரியங்கள் செய்யறதுண்டா வீட்டில் கன்சல்ட் பண்ணணும், ஒரு போர்ட் மீட்டிங் வைக்கணும், வீட்டில் ஃபேமிலி கேதரிங்கில் நான் கேட்கணும் whether I can do it or not. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கண்டு செய்ய போறேன், கர்த்தருக்கண்டு கொடுக்க போறேன், கர்த்தருக்கண்டு நான் வாழ போறேன் என்று சொல்ற ஆக்கள் மாத்திரம் எழும்பி நில்லுங்க. இஃப் யூ ஆர் மேக்கிங் அ டிசிஷன் ரைட் நவ். இல்லையென்று சொன்னால் பேசாமல் எழும்ப வேண்டாம். ஏன்னு சொன்னால் பொய் சொல்லுகிறவர்கள் எல்லாம் பரலோகம் போக முடியாது. பொய்யர் அனைவரும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. யூ ஹேவ் டு கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் forgiveness from God. If you have made a decision, எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. Don't wait for pastor to pray. சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நீங்க என்னோட பேசுனீங்களா ஆண்டவரே? I'm giving myself to you, O Lord. The Lord Jesus Christ is ready to come to take us. எங்களை எடுத்துக்கொண்டு போவதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். Are you ready? Are we ready? நாங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறோமா? எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். You pray. ஆண்டவரே, I don't want to be left behind. இது ஒரு பயங்கரமான காலத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறோம். ஜீசஸ்டைய கமிங்கை பற்றி, இயேசுடைய வருகையை பற்றி நாங்கள் கேட்டிருக்கிறோம், பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் காலம் வந்துட்டு நடக்க போகுது. 5 புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல இருக்கக்கூடாது, புத்தியுள்ளவர்களை போல நாங்கள் இருக்க வேண்டும். பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்குது. எல்லாத்தையும் செய்துட்டு கடைசி காலத்துல விட்டுடக்கூடாது, கர்த்தரை விட்டுடக்கூடாது. நான் ஒரு நபரை பார்த்து சொன்னேன், நீங்க செத்து போறதுன்றாலும் நீங்க ஒர்க்ல தான் செத்து போவீங்க. அப்படி ஒர்க்குக்கு, சர்ச்சுக்கு வராட்டியும் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், செத்து போனா சர்ச்சில் வந்து செத்து போனா பரலோகம் தான் போவோம். என்ன நடந்தாலும் சர்ச் தான். இயலாம இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு வந்து செத்து போறேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் வாழ போறேன். ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ப்ரே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நான் ப்ரே பண்ண போறேன். இஃப் யூ prayed, then I'm going to pray. எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனை, இந்த கால வேளையிலேயே எலியா சவால சுவாமி இஸ்ரவேல் மக்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் உண்மையான தெய்வமாக இருக்கிற உங்களை நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல, இன்றைக்கு இந்த சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும், எழுந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த தீர்மானத்தை எதுவும் குழப்ப முடியாதபடி, எதுவும் ஆண்டவா இந்த தீர்மானத்தை விட்டு எடுத்துக்கொண்டு போக முடியாதபடி, இந்த தீர்மானத்தில் உறுதியா நிலைத்திருக்க, let them become strong in the decision that they have made right now. இந்த தீர்மானத்தை கடைபிடிக்க கிருபளிப்பதோடு, இயேசுவை உங்களோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபைச்சு தர வேண்டும் என்று கேட்கிறோம்.
இந்த நாள்லேயும் ஆண்டவா வருத்தத்தோடு வியாதியோடு பிளவினத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவளை தொட்டு குணப்படுத்தும்படி கேட்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் தொட்டு குணப்படுத்தும்படி கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, பிரதர் மதியா பண்ண ஆண்டவா அவருக்கு கொடுத்திருக்கிற சுகத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, தூர தேசத்துக்கு விடுமுறைக்கு போயிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவளோடு கூட இருக்கும்படி கேட்கிறேன். வருத்தத்தின் நிமித்தமாக சேர்ச்சுக்கு வர முடியாமல் இருக்கிறவருடைய வருத்தங்களை நீக்கி சுவாமி வருகிற முறை சேர்ச்சில் வந்து உங்களை ஆராதிக்க கிருபைச்சு தாங்க. இட்ஸ் சச் அ ஜாய் டு பி இன் த ஹவுஸ் ஆஃப் காட். ஆண்டோட வீட்டில் இருப்பது ஒரு சந்தோஷமான இந்த நேரத்தை ஆண்டவ மக்கள் மிஸ் பண்ணாமல் வர கிருபைச்சு தாங்க. உங்களோட கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறேன். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீண்டும் இந்த இடத்துல கூடும் வரைக்கும் எங்களை உங்களுடைய செட்டைகளின் கீழ் மறைத்து வைக்கும்படி இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். God be with all of you. Bless you.